எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணியோட ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை வச்சு எல்லாரையும் அசத்தலாம் வாங்க. பேசிக்காக பிரியாணி வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷுங்க, ஆல் டைம் ஃபேவரட். எப்போ பிரியாணி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ பிரியாணிஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நானே நிறைய செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொரு அருமையான பிரியாணி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கொங்குநாடு ஸ்டைல் வெள்ளை பிரியாணி. இது மட்டன் வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா மட்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணிஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் என்னோடய ஃபேவரட். அதனால் நான் மட்டன் பிரியாணி இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் செஞ்ச பிரியாணிஸில் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ இந்த வெள்ளை பிரியாணிக்கு வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் தான் நிறைய ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இந்த ரெசிபி செய்யும்போது இந்த ரைஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ப்ரிஃபரபிளி. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் ஒரு ஊற வச்சுட்டு ஒரு 1 hour ஊறட்டும். நம்ம இப்போ ஊற வச்சோன்னா மீதி ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மசாலாவை அரைச்சி மட்டனை மேரினேட் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இது ஒரு 12 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கி போடுறேன். ரொம்ப பொடியாக ஒரு அளவுக்கு ரஃபாக நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா. ஸோ காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெலீஸ் பட்டை தான். ஸோ அதனால் இது வந்து பெருசாகவே தான் போடுறேன். நல்லா தின்னாக இருக்குது. 2 பீஸ் போடுறேன். ஒரு 4 கிராம்பு. இதோட 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா அரைக்கணும். ஸோ இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்கப்படும். ஸோ மசாலா அரைச்சாச்சு. மிக்ஸி ஜார் திறந்த உடனே அந்த மசாலா மனம் ஃபென்டாஸ்டிக்குங்க. ஸோ இதுதான் உங்களோட கீ. ஸோ 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பிரியாணி கட்டுக்கு தான் கேட்டு எடுத்திருக்கேன். இந்த மசாலா ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம் ஃபுல்லாக. ஸோ பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் கேட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மட்டன் பிரியாணி செய்யும்போது ரொம்ப பெரிய பீசஸ் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் மீடியமாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மசாலா போட்டாச்சு. அடுத்தது இதில் தயிரும் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டுடலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மேரினேஷன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மட்டன் பீசஸில் நல்லா இறங்கணும். ஸோ அதனால தான் நம்ம இது மேரினேட் பண்ணுறோம். இது ஒரு 1/2 hour மினிமம் மேரினேட் பண்ணணும். ஸோ தயிர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் எல்லாம் கூட நல்லா சாஃப்டாக வரும். ஸோ மட்டனை வந்து நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour வைக்கணும். 1 hour வச்சாலும் பரவாயில்ல, பட் அதை விட கம்மியாக வைக்காதீங்க. ஸோ மட்டன் வந்து ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. யூஸ்வலாக பிரியாணி செய்யும்போது நான் நெய் யூஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ். ஏன்னா நெய் போட்டால் உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா வீட்டில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா டேஸ்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்தது இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் 2, பட்டை ஒரு பீஸ், ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், ஒரு 2-3 பீஸ் கல்பாசி, 2 மராத்தி முக்கு, ஒரு சின்ன பீஸ் 2 பீஸ் ஜாபத்ரி, ஒரு 5 கிராம்பு. ஃபஸ்ட்டு நம்ம இது கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அரோமா ரிலீஸ் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வருது. இப்போ அடுத்து நான் இதில் வந்து வெங்காயம் போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம மசாலாவில் வெங்காயம் போட்டு அரைச்சாச்சு. இப்போது பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க.
ஸோ இந்த அளவு எல்லாமே 1 கிலோ மட்டன் 1/2 கிலோ ரைஸ் அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கணும். ஸோ இப்போ ஹையில் வச்சு தான் நான் வந்து இதை சாட்டே பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபியில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதில் நான் தக்காளியே யூஸ் பண்ண மாட்டேன். பட் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு தக்காளி சின்னதாக நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. ரொம்ப ப்ரௌன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ மட்டனை போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளேம் ஹைலியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கணும். ஸோ 5 நிமிஷம் மட்டனை நல்லா வேக வச்சாச்சு. இப்போது இந்த பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லி புதினா போட போகிறேன். ஒரு 1/2 கட்டு இந்த மாதிரி நல்ல பொடியை நறுக்கி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு புதினா சேர்க்க போகிறேன். பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி வருங்க. ஸோ நீங்கள் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக கொத்தமல்லி புதினா இருக்கணும். அடுத்து ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி நல்ல பொடியை நறுக்கி இதையும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ கொத்தமல்லி புதினா சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தண்ணியை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இதில் 2.5 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml கப் மெஷர்மெண்ட். அதாவது 2.5 கப்பில் வந்து எனக்கு 500 கிராம், அதாவது 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ ரைஸை அந்த கப் வச்சு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ 3 கப் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நான் குக்கரை மூட போகிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து குக்கரை மூடிடுறேன். வெயிட் வச்சுட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமுக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை வேண்டாம். வச்சுட்டு ஒரு 6 விசிலுக்கு நான் இப்போ மட்டனை வேக வைக்க போகிறேன். ஸோ 6 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. கொஞ்சம் அவசரம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி விட்டேன் ப்ரெஷரை. ஓகே, வாவ், சூப்பராக இருக்குது. மட்டனெல்லாம் செம்மையாக வெந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, அதாவது லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரைஸ் போடுறது தான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போது ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு நீங்கள் வந்து ரைஸை ஆட் பண்ணிங்கன்னா இந்த தண்ணி இருந்தாலும் கீழே அப்படியே வடிஞ்சிரும். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சிரும். ஏன்னா அந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைஸ் போட்ட பிறகு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ரைஸ்லாம் உடையாமல் நல்லா வரும். இந்த ரைஸ் ஜென்ரலாக உடையாது. பாஸ்மதி அரிசிலாம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு மிக்சிங்க்கு இது நல்லா கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மட்டன்லாம் வெந்த பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு தேவைப்பட்டால் இப்போ ஆட் பண்ணிடணும். ஆக்சுவலி உப்பு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு லைட் புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் தக்காளி போடல இல்லை பாருங்கள். ஸோ இது லெமன் ஜூஸ் போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சிருங்க. ரைஸ் போட்ட பிறகு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது உடனே மூடலை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே தான் நான் வந்து குக்கரை மூட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டவ் வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெயிட் வச்சிடுறேன். ஸோ வெயிட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இது வேகட்டும்.
ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நான் தம்மில் விட்டுற போகிறேன். 10 நிமிஷம் நம்ம பிரியாணி தம்மில் உட்காந்துட்டு இருக்குப்போ இப்போ திறந்து பார்த்துடலாமா? இப்போது இது திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு குயிக் இன்ஃபர்மேஷன். பிரியாணி ரெசிபீஸ் நான் நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள்லாம் பெரிய பிரியாணி ஃபேன்ஸுனால் நான் பிரியாணியோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை வீக்கெண்ட்ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹாப்பியாக பிளிஸ்ஃபுல்லாக அந்த பிரியாணியை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம். திறந்து பார்க்குறது இல்லைங்க, அடுத்தது சாப்பிட்றதா. ஆஹா, ஸோ பிரியாணி பிரமாதமாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஆஹா, ரைஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு. ஜஸ்ட் லேஸாக அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பொலப்பொலான்னு இருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். பீஸ் எல்லாம் அருமையாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட ஸ்பெஷல் கொங்கு நாடு ஸ்டைல் வெள்ளை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது மட்டன் பிரியாணி. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணோன்னே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பீஸ் எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் வெறும் பிரியாணி தான் இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன். என்னால் பேச முடியாதுங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ எங்களோட பசி, அதுவும் பிரியாணி செஞ்சுருக்கேன், என்னோடய ஃபேவரெட் வேறு. சரி, நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பொதுவாக பிரியாணிக்கு வந்து காம்பினேஷன் என்னென்னா தயிர் பச்சடி இல்லைனா கத்திரிக்காய் கறி. ஸோ நான் கத்திரிக்காய் கறி ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபி பார்த்து இந்த பிரியாணிக்கு காம்பினேஷனாக நீங்கள் அது வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி தயிர் பச்சடி வச்சுருக்கேன். பட் வெறும் பிரியாணியை டேஸ்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் முழுக்க தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிக்கனை எலும்போடு எடுத்திருக்கேன். இப்போது சிக்கனில் மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிக்கனை 15 நிமிஷம் ஊற விடுங்க. அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 6 காஞ்ச மிளகாய், அப்புறம் 4 காஷ்மீரி மிளகாய் போடுங்க. நான் காஷ்மீரி மிளகாய் வந்து நல்ல கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து கூட இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு மசாலாவோட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல பவுடராக அரைங்க. பாருங்க, நல்ல பவுடராக அரைஞ்சிடுச்சு. இது எடுத்து தனியாக வச்சுருங்க.
இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போடுறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அடுத்து ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 2 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனோட பிங்க் கலர்லாம் மாறி சிக்கன்ல இருந்து ஜூஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணுறேன். மசாலா பவுடரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். சிக்கனை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ மீதி இருக்கிற மசாலா பவுடரை ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சிக்கனை ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. நான் சிக்கனை வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. சிக்கன் அதோட ஓன் ஜூஸில் தான் இது குக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஸோ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் சிக்கன் குக் ஆகலைன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. மசாலாவும் நல்ல கோட்டாயிருக்கு. நல்ல அட்டகாசமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரமாதமான பிரியாணி சிக்கன் ஃப்ரை காம்போவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.